வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். பாடுவோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். மீண்டும் பாடுவோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை வல்லமை இழந்தேன் ஐயா, வல்லமை இழந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். பாவங்களை எல்லாம் நினைப்போம். பாவங்கள் செந்தூரமாய் சிவப்பாய் இருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்தமான சிவந்த இரத்தத்தினாலே அவைகளை கழுவுகிறார். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த பாவம் செய்தேன் ஆண்டவரே, நான் எதிரான அந்த பாவத்தை செய்து காயப்படுத்தினேன், மன்னியும் இயேசுவே என்று கேட்போம். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா, பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே,
என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். உம்மை நினையாது தூர போனேன். உம்மை நினையாது தூர போனேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். ஆமென் அப்பா. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. லூக்கா 10:5. நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியின் அரசர் இயேசு தனது பிறப்பு முதல் விண்ணேற்பு வரை சீடர்களுக்கும் மக்களுக்கும் அமைதியை கொடுத்தார். அப்படிப்பட்ட இயேசு தனது சீடர்களை நற்செய்தி பணிக்காக அனுப்பிய போது அமைதியின் தூதர்களாக அனுப்பினார். செல்லும் இடமெல்லாம் அமைதியை ஏற்படுத்துங்கள் என்றார். இன்று நாம் தான் இயேசுவின் சீடர்கள். நாம் எங்கு சென்றாலும் அமைதியின் தூதர்களாக செல்ல வேண்டும். நாம் செல்லுகின்ற இடங்களில், வீடுகளில் அமைதியை ஏற்படுத்துவது நம்முடைய கடமை. பிரிவினை, சண்டை, குழப்பம் ஆகியவற்றிற்கு நாம் ஒரு நாளும் காரணமாக அமைந்துவிடக்கூடாது. நமது வார்த்தைகள், நடத்தைகள், செயல்கள் அமைதியை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும். ஏனெனில் நாம் இயேசுவின் சீடர்கள், அமைதியின் தூதர்கள். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த பிள்ளையை உமது ஆவியிலால் நிரப்பி இவர்களை அமைதியின் தூதராக மாற்றும். மேலும் ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை நலன்களால் நிரப்பும். இவர்கள் நல்ல நாட்களை காணவும் நல்ல செய்தியை கேட்கவும் அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். உயர்ந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி
பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகளாமே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தமை பற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.